விஜய் கட்சிக்கு இந்த சின்னமா? ரகசிய கூட்டத்தில் வெளியான தகவல். முடியாதுன்னு சொன்ன தேர்தல் ஆணையம். வசமாக சிக்கிய புசி ஆனந்த். 2026 முதல் முறையாக தேர்தலை சந்திக்க உள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். கட்சிக்கான சின்னம் பெறுவது தொடர்பாக அக்கட்சியில் தீவிர ஆலோசனை நடக்கின்றதாம். 20 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் பொது சின்னம் கேட்டு விண்ணப்பிக்க தேர்தல் கமிஷன் அழைப்பு விடுத்துள்ளது. அதன் பட்டியலில் 190 சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் தாவேக பொது சின்னம் கேட்டு விண்ணப்பிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மக்கள் மனதில் எளிதில் பதியும் வகையிலும் விஜயுடன் தொடர்புடைய வகையிலும் இருக்குமாறு பார்த்து சில சின்னங்களை தேர்வு செய்திருக்கிறாராம். அவற்றில் இருந்து 3ஐ விஜய் தேர்வு செய்ய இருக்கிறாராம். அப்படி தேர்வு செய்யப்பட்டவற்றில் டிவி, ஆட்டோ, விசில், சிலிண்டர், கப்பல், பலூன், மோதிரம், வைரம், தீப்பெட்டி ஆகிய சின்னங்கள் இடம்பெற்றுள்ளதாம். தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தாவேகாவின் சின்னத்தை அறிய அக்கட்சியினர் மட்டுமின்றி மற்ற கட்சியினரும் ஆர்வமாய் உள்ளனர். முக்கிய கட்சிகளுக்கு தங்களின் விருப்ப சின்னம் தெரிந்தால் அது கிடைக்காமல் முட்டுக்கட்டை போட வாய்ப்புள்ளது என்பதால் புசி ஆனந்த் யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் சின்னங்களை தேர்வு செய்து விஜய் பார்வைக்கு அனுப்பியிருக்கிறாராம். அவர் 3 சின்னங்களை தேர்வு செய்த பின் தேர்தல் கமிஷனுக்கு விண்ணப்பிக்க இருக்கிறார்களாம் என்கின்றனர் விஷயம் அறிந்தவர்கள். மார்ச் 1 வேற ஒருத்தருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் அத்தனை கட்சி, லெட்டர் பேட் கட்சி, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நம் தலைவரை மட்டும்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப எந்த அளவுக்கு நம்ம தலைவருக்கு மற்ற கட்சியுடைய தலைவர்களுடைய வீட்டில் தான் தலைவர் இருப்பாருன்னு பார்த்தா அந்த தலைவர்களுடைய மனசுலயும் நம்ம தலைவர் தான் இருக்கிறார். அப்படியே நீங்க திட்டுறதா நேரடியா தைரியமா தில்லா வந்து நேருக்கு நேர் நீ இப்படி செய்யற அப்படி போற நேருக்கு நேர் சொல்ல வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு கீழே இருக்கிறவங்கள வச்சு பக்கத்துல இருக்கிறவங்கள வச்சு நீ திட்டுன்றீங்க? அவங்களா தலைவர். நம்மளுடைய தலைவர்கள் சாதாரண தொண்டன், ஆட்டோ ஓட்டுறவன், மூட்டை தூக்குறான். அவங்களுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும்னா முடியாது. அவங்கள டிபேட்ஸ்ல கூப்பிடணும்னா நீங்க கூப்பிட மாட்டீங்க. ஏன்னா எங்களுடைய ஸ்போக் பர்சன் அந்த அளவுக்கு திறமையானவர்கள். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள், தொண்டர்கள். எந்த ஒரு சின்ன விஷயம், ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா போதும், அதுக்கு ஒரு 25 மைக்கு ஃப்ரண்ட்ல வச்சு அதுக்கு உடனே அதை ட்ரோல் பண்ணு, அதை பத்தி திட்டு. நம்மளை திட்டுறவன் போறவன்லாம் நீங்க பாருங்க. நம்ம ஆளுங்க கிட்ட, மாவட்ட கழக செயலாளர்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கடந்த 32 வருடத்துக்கு முன்பாக அன்று முதல் இன்று வரை தலைவர் இந்த உச்சத்துக்கு வருவார், தலைவர் தமிழக முதல்வராக 2026க்கு இல்ல அமருவார் என்பது உங்களுக்கு தெரியாமல் அன்று முதல் இன்று வரை போஸ்டர் ஒட்டினீர்கள், கொடி கட்டினீர்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கினீர்கள். உங்களுக்கு தான் மாவட்ட கழக செயலாளர் பதவி வழங்கிய ஒரே தலைவர் நம்ம தலைவர். மற்ற கட்சிகள் போஸ்டர் ஒட்டி கொண்டிருப்பார், போஸ்டர் ஒட்டி கொண்டே தான் இருக்கணும், நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டே தான் இருக்கணும், அவன் தான் இருப்பான். ஆனால் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா மச்சான், மாமா, மருமகன், மகன், மகள் என்றுதான் எல்லோரும் வாரிசராக இருப்பார்கள். இங்கு மட்டும்தான் தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான், அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவனுக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காரிலே வருகிறான், அதுல வருகிறான், ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ஒரு ட்ரோல். உண்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். நான் நிறைய பேசணும்னா தலைவர்கிட்ட 1 to 1 தனியாவே நானும் அவரும் பேசும்போதே அவரை பத்தி புகழ்ந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அடுத்த டாபிக்கு போற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். வேற யாராவது என்ன சொல்லுவாங்க, என்னை புகழ்ந்து பேசு, என்னை அப்படி பேசு, இப்படி பேசுன்னு. தனியா ஒண்ணுக்கு ஒன்னா அப்படியே 2 பேரும் உக்காந்து இருக்கும் போது இல்ல சார் அப்படின்னு சொன்னாலே போதும் அடுத்த டாபிக்கு போற ஒரு தலைவர், ஒரு உண்மையான தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழக தலைவர். மக்களை நேசிக்கும் தலைவர்,
மக்களால் நேசிக்கப்படும் ஒரு தலைவர் தனது ஒட்டுமொத்த வாழ்வையும் மக்களுக்காக அர்ப்பணித்து ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து நமக்காக வாழ்கின்ற ஒப்பற்ற தலைவர் தான் நம் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். எல்லாரும் நீ ஏன் சும்மா தளபதின்னு சொல்ற? இப்போது தளபதியாக நமக்கு இருந்தவர் மக்களுக்கு தலைவர் ஆயிட்டார் என்று சொல்வார்கள், சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்தான் நம் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். ஏதோ நம்ம கட்சியில் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆன மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. ஏங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனைனா நேரடியாக போறாரு, அனிதா நீட்டு பிரச்சனைனா நேரடியாக வீட்டுக்கு போறாரு, துப்பாக்கி சூடுன்னா தூத்துக்குடிக்கு நேரம் நைட்டு 11 மணிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போறாரு, கள்ளக்குறிச்சிக்கு போறாரு, பரந்தூருக்கு போறாரு, எல்லா இடத்துக்கும் தாங்க போயின்னு இருக்கிறாரு. நீங்க ஒழுங்கா ஆட்சி அமைச்சிருந்தா அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துருப்பாருங்க. நீங்க ஒழுங்கா ஆட்சி அமைக்காதனால தாங்க அவரு வர்றாரு. அவர் யாராவது இந்த மாதிரியான உச்சத்தில் இருந்து ஒரு தலைவர் யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா? ஒரே ஒருத்தர் இன்னைக்கு 100 ரூபாய் செலவு பண்ற இந்த காலத்துல, யோசிக்கிற காலத்துல பல கோடிய விட்டுட்டு எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் சேவை செய்யணும்டா, நான் வரேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்ம தளபதி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்க, பதவி போடல, கட்டமைப்பு பண்ணல, யாரு டிபேட்ஸ்ல உட்காந்து பேசியிருக்கிற ஒரே ஒரு அவனுடைய வீட்டுல இருக்கிற ஓட்டே அவனுக்கு கிடைக்காது. அவன் பேசுவான், உனக்கு கட்டமைப்பு இருக்குதா, உனக்கு நீ ஆளு போட்டியா, 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்களே, ஏயா உனக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? என் தலைவரை நம்பி, நம்ம தலைவரை நம்பி கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க, தோழர்களுக்கு இருக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அந்த பதவியை போட்டா கட்சி 2ஆ உடையும், 3ஆ பிரிக்கலாம், 4ஆ பிரிக்கலாம். நாங்க கொடுக்கிறது உழைச்சவனுக்கு தாயா பதவி கொடுத்தோம், உழைக்காதவனுக்கு நாங்க பதவி கொடுக்கல. தலைவர் விடிய காலத்துல 4 மணிக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு மளிகை கடை ஒரு 2000 ரூபா 2500 ரூபா தான் வியாபாரம் நடக்கும். அவர் 18 வருஷம் 19 வருஷத்துக்கு முன்னாடியே தலைவருடைய பேரில் கடை வச்சார். அதற்கு அடுத்தபடியாக தளபதின்ற அந்த பேர் வந்தோடனே தளபதின்ற அந்த பேரை வச்சு மளிகை கடை நடத்தின்னு இருக்கிறாரு. அந்த 4-4:30 மணிக்கு கூப்பிட்டு அவருக்கே தெரியாது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கதிரவன்றவரை விடிய காலத்தால 4:45 அனுப்பிச்சு மாவட்ட கழக செயலாளராக நியமித்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்மளுடைய தலைவர். அந்த பதவியை கேட்டவர் யார் என்று சொன்னால் 5 தியேட்டருக்கு ஓனர், 45-50 கேன்டீன்லாம் வச்சிருக்கிறாரு. அவருக்கு நம்ம அந்த பதவியை கொடுக்கவில்லை. உண்மையாக யார் உழைத்து கொண்டு அன்று முதல் இன்று வரை இருந்தார்களோ அவர்களுக்கு தாங்க பதவி கொடுத்தோம். அது தப்பா? உனக்கு ஓணுன்னா காரு, காசு கொடுத்தா பதவின்னு எங்க கிட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒன்றியம், 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒன்றியம் கொடுக்குறோன்னு பேட்டி கொடுக்க சொல்ற, என்னென்னமோ பண்ற. முதலமைச்சர் நாதானிட்டு போஸ்ட் அடிச்சு 5 பேரை வச்சு ஒட்ட விடுற. என்னையா இது? உலகத்துக்கே தெரியும் தலைவர் தளபதி தான் 2026 முதலமைச்சராக அமருவார். அதற்காக நாங்கள் எல்லாரும் போராடுவோம், உழைப்போம். மக்களோடு மக்களாக இருந்து நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். தலைவரே, யார் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, 234 தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர், உங்கள் முகம்தான் வேட்பாளர்.